இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இதுல 10 குறையுது ஆக்சுவலி. அப்ப 92 அங்க ஏற்கனவே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இசட் வந்து 92 மைனஸ் ஒரு 10, 10 போச்சுன்னா 82 இருக்கும். அப்ப இசட் வந்து நியூ இசட் வந்து என்னதுன்னா நியூ இசட் 82. அப்ப 82 206 இருக்கக்கூடிய ஒரே ஆட்டம் இதுதான். இது வந்து டபுள்யூ மேஜிக் ஆக்சுவலி. இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம், டபுள்யூ மேஜிக் அப்படிங்கிறதுலாம் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். அது பின்னால நம்ம வரும்பொழுது எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் கொஸ்டின்ஸ் வரும்பொழுது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த ரேஷியோ ஆஃப் சைஸ் ஆஃப் lead 208 and magnesium 26 nuclei is approximately. எனி ஐடியா இந்த கொஸ்டினுக்கு ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியுமா? மாஸ் நம்பர் கியூப் ரூட் இருக்குமா சார்? வெரி குட். மாஸ் நம்பருக்கு கியூப் ரூட் R equal to R naught A power 1/3 அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா சார்? வெரி குட். அதேதான். என்ன சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ஒரே ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுச்சு. லெட் பிபி 208 டிவைடட் பை மெக்னீஷியம் 26. ஸோ இதுக்கு த ரேஷியோ ஆஃப் த சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் கேட்குறாங்க. சைஸ்னா வந்து நீங்க ஆக்சுவலி ரேடியஸ் தான் நம்ம எடுத்துக்க போறோம். ஏன்னா வால்யூம் தான் இங்க ஆக்சுவலி வால்யூம் தான் பேசுறாங்க. வால்யூம்ல மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட் ஆக போகுது, சரிங்களா? 4/3 பை ஆர் நாட் கியூப் இது வந்து ரெண்டுலையுமே கான்ஸ்டன்ட் ஆயிடும். 4/3 பை ஆர் நாட் கியூப் வந்து ரெண்டுலையுமே கான்ஸ்டன்ட் ஆயிடும். அப்ப இதை பத்தி நீங்க என்ன பண்ண வேணாம், ஒரி பண்ண வேணாம், இதெல்லாம் தூக்கி விட்டுருங்க. இதெல்லாம் அதாவது அடிஞ்சிட்ட மாதிரி, அதாவது நம்ம வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்ட மாதிரி ஆயிடும். இப்போ வந்து நான் ஏ பவர் 1 ஹோல் பவர் 1/3 வந்துடும். இங்கே வந்து லெட்டுனுடையது பிபி. இங்க வந்து அட்டாமிக் சாரி மாஸ் நம்பர் ஹோல் பவர் 1/3 மெக்னீஷியத்துக்கு வந்துடும். ஸோ இப்போ இதை தான் நம்ம வந்து சிம்பிளிஃபை நீங்க பண்றோம். மகாலிங்க கேட்டீங்களா? சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 208 டிவைடட் பை 26. அப்போ அந்த ஸோ இப்போ சீட்ல சேர்த்துருவோம் அவனை. மேம் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, மியூட் பண்ணிக்கோங்க. ஹோல் பவர் 1/3 வந்துடும் காமனா. ஸோ இப்போ இதை வந்து நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணீங்கன்னா எத்தனை 26 208 இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 26 இருக்கும். அப்போ 8 கியூப் ரூட் ஆக்சுவலி 1/3னா என்ன அர்த்தம்னா கியூப் ரூட். கியூப் ரூட் ஆஃப் 8 வந்து பாத்தீங்கன்னா 2. இந்த ஆன்சர் கரெக்டான ஆன்சர். In artificial transmutations, which of the following will change? Artificial transmutationல எது வந்து சேஞ்ச் ஆகும்? நம்பர் ஆஃப் நியூட்டன்ஸ் சார். நியூக்ளியஸே சேஞ்சஸ் ஆகுங்களா சார்? என்ன சொல்றீங்க? நம்ம நியூக்ளியஸே சேஞ்ச் ஆகுங்களா சார்? சொல்லுங்க. சி ஆப்ஷனா சார்? சி ஆப்ஷன் சொல்றீங்களா? கெஸ் ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட்ல மாறுது சார் டிரான்ஸ்மிட்டேஷன். ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்டா மாறுது. அப்போ அது நியூக்ளியஸே மாறிட்டு தானே அர்த்தம். எஸ் சார் நியூக்ளியஸ். அவ்வளவுதான். ஹைப்பரியான பார்ட்டிகல்ஸ் சொன்னவங்களுக்கு வெரி குட். Hyperion are particles which are heavier than proton, same as proton, lighter than proton, same but charge is different. heavier than the proton சார். Very good. அவ்வளவுதான். ஹைப்பரியான் வந்து அதான் heavier than protons. இதெல்லாம் டைரக்டான கொஸ்டின்ஸ். Charge of the quarks. D quarks actually. வெறும் குவார்க்னு கேட்க அப்போ கூடாது. -1/3 D -1/3 S B சரிங்களா? டவுன் குவார்க், ஸ்ட்ரேஞ்ச்னஸ், ஸ்ட்ரேஞ்ச்னஸ் அண்ட் பாட்டம். இது எல்லாத்துக்குமே
உங்களுக்கு வந்து என்னதுன்னா சார்ஜ் வந்து -1/3. -1/3 சார்ஜ். அதே மாதிரி வந்து டாப், அதாவது டீன்னு சொல்லுவோம் டாப். அதுக்கப்புறம் வந்து அப்குவார்க், அப்குவார்க், டாப் அப்பு, ஸ்ட்ரேஞ்ச்னஸ். இது டாம் எல்லாத்துக்குமே குவார்க் சார். வந்து என்னதுங்க? நானும் சாம் சார். சாம் சி. டாம். சரிங்களா? சாம். 2/3 வரும் சார்ஜ். ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த கலர் ஆஃப் குவாக்ஸ் ஆர் என்னென்ன கலர்ஸ் இருக்கு? ஆல் த அபவா சார்? வெரி குட், அவ்வளவுதான். சைக்ளோட்ரான் ஆக்சலரேட் எதெல்லாம் சைக்ளோட்ரான் ஆக்சலரேட் பண்ணும்? ஒன்லி பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் சார். ஒன்லி பாசிட்டிவிட்டி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். வெரி குட், அவ்வளவுதான். எது எதுனா ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ், டியூட்ரான்ஸ், இந்த மாதிரியான பார்ட்டிகல்ஸ் தான் ஆக்சலரேட் பண்ணுது. When alpha particle is moving in cyclotron, if frequency of radio frequency is doubled, then the radius of the path of charged particle will be. When alpha particle is moving in cyclotron, if the frequency of radio frequency is doubled, then the radius of the path of charged particle will be என்ன ஆகுது? சார் ரிமைன் சேம் சார். Very good, remain same. ஏன்னா when alpha particle moving in cyclotron, the frequency of radio frequency is doubled அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா வந்து frequency is equal to QB divided by 2 pi m. கரெக்டுங்களா? There is no radius in formula. இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிற ஃபார்முலால எந்த ரேடியஸும் இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்க ஃப்ரீக்வன்சியை டபுள் பண்ணாலும் 2 டைம்ஸ் QB டிவைடட் பை 2 πm தான். இது வந்து என்ன பண்ண போறது இல்லைன்னா இட் ஒன்ட் கோயிங் டு பி சேஞ்ச், எந்த வித மாற்றமும் ஏற்படுத்த போறது இல்லை ரேடியஸ்ல. இந்த ரேடியஸ் ஆஃப் த பாத் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகல் வில் பி என்ன ஆகுதுன்னா மாறாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஃப்ரீக்வன்சி இண்டிபெண்டன்ட் ஆஃப் ரேடியஸ். frequency independent of radius. ஓகேங்களா? ஓகே. the proton synchrotron accelerate proton to very high energy of an order. எவ்வளவுக்கு புரோட்டான் சிங்க்ரோட்ரானால இது பண்ண முடியும்? ஆக்சுவலி இது வந்து PGTRB 2019 கொஸ்டின். இது பில்லியன். யூசிங் GM கவுண்டர் we can detect என்ன பார்ட்டிகலை டிடெக்ட் பண்ணலாம்? ஆல் த அபவ் சார். எல்லா ரேடியேஷனையும் அது டிடெக்ட் பண்ணும் GM கவுண்டர், ஆல்பா பீட்டா காமா எல்லாத்தையுமே. the energy of cosmic rays in the order of காஸ்மிக் ரேவினோட எனர்ஜி எவ்வளவு இருக்கும்? ஆப்ஷன் பி சார் 15 ஜிகா எலக்ட்ரான். 15 ஜிகா எலக்ட்ரான் வோல்ட். வெரி குட்டுங்க, அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சு. ஸோ இது 25 கொஷின்ஸ் வந்து நம்ம அட்டாமிக் சாரி நியூக்ளியர் பிசிக்ஸ்ல 25 கொஷின்ஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். சரிங்களா? ஓகே. இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நான் அந்த ஒண்ணு மட்டும் பார்த்துட்டு சொல்றேன். ஏதோ ஒரு கொஷின் சொல்லியிருந்தேன், அந்த கொஷின் மட்டும் பார்த்துட்டு சொல்றேன் என்ன ரீசன். அது சொல்ற அளவுக்கு எந்த ரீசனும் இல்லை, பட் நான் சொல்றேன் அது தெளிவா இருக்கு. ஆக்சுவலி நான் கிளாஸ்ல நடத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன், அது கிளாஸ் சரியா பாத்தீங்கன்னா தெரியும். பார்த்துட்டு சொல்றேங்க உங்களுக்கு. நியூக்ளியர் டென்சிட்டி ஏன் சேம்னு நான் நடத்திருக்கிறேன். பார்க்கலாங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா இன்னைக்கு டிஸ்கஷன்ல? வேற ஏதாவது இந்த நியூக்ளியர் பிசிக்ஸ்ல? டெஸ்ட்லாம் எழுதுங்க. நிறைய பேர் டெஸ்ட் எழுத மாட்டீங்க, கிளாஸ் கவனிக்கிறீங்க பட் டெஸ்ட் எழுத மாட்டீங்க, என்னன்னு தெரியல.
ஸோ டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.